அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்புள்ள தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இப்போது நாம் முஸ்தலிஃபாவுடைய இரவில் தங்குவதை பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். அரஃபாவை முடித்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் மறைந்ததுக்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டாங்க. நாம் அப்படி புறப்பட வேண்டும். முஸ்தலிஃபாவுக்கு வந்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் செய்யவில்லை. அங்கே மகரிபை தொழுதார்கள் 3 ரக்காத், பிறகு இஷாவை தொழுதார்கள். எப்படி அரஃபாவில் செய்தோமோ அதே போன்று ஒரு அதான் 2 இகாமத். அதான் சொல்லி இகாமத் சொல்லி மகரிபை தொழுதார்கள். அதுக்கு பிறகு இஷாவுக்கு இகாமத் சொல்லி இஷாவை 2 ரக்காத் சுருக்கினார்கள். அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தொழுகையும் தொழவில்லை. இதை அறிஞர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரயாணத்திலேயோ ஊர்லேயோ வித்தருடைய சுபகுடைய சுண்ணத்தை விடலை என்கிற அடிப்படையில் இங்கே நாம் இஷாவுக்கு பிறகு வித்தரை தொழுது விட்டு தூங்கிவிட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டாங்க. அதிகாலையில் எழுந்து சுபகு தொழுதார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷ்அருல் ஹராம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து சொன்னாங்க, நான் இங்கே தங்கினேன், நீங்கள் எங்கேயும் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை திக்ர் செய்து கொண்டிருந்தார்கள், புகழ்ந்து கொண்டிருந்தார்கள், அல்லாஹுவை பெருமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள், இதுவரைக்கும் சூரியன் உதிக்கும் வரை. அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து என்ன செஞ்சாங்க, புறப்பட்டார்கள். இந்த அரஃபாவுடைய அந்த முஸ்தலிஃபாவுடைய நிலையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னாங்க, நான் இங்கே தான் நின்றேன், இந்த இடத்துல தான் நான் இருந்தேன் முஸ்தலிஃபாவில், நீங்கள் எங்கேயும் முஸ்தலிஃபாவுக்குள் தங்கலாம் என்று. ஆகவே முஸ்தலிஃபாவுடைய எல்லைக்குள் நாம் எங்கே தங்கினாலும் போதுமானது. இங்கே ஒரு செய்தியை உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. சிலர் முஸ்தலிஃபாவிலேயே அந்த முழு நாட்களுக்கு தேவையான கற்களை எல்லாம் புறக்கி விடுகிறார்கள். சிலர் அந்த கற்களை எடுத்து அதை கழுகுறாங்க. இப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல. அங்கே புறக்கவும் இல்லை, அங்கே அதை எடுத்து கழுவும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தலிஃபாவிலிருந்து 10ஆம் நாள் காலையில் செல்லக்கூடிய வழியில்தான் அவர்கள் கற்களை எடுத்தார்கள். அதுவும் கடலை போன்று, அதாவது விரலில் வைத்து சுண்டி வீசக்கூடிய அளவுக்குள்ள கடலை போன்ற அளவுக்குள்ள அந்த கல். ஆகவே அது கல் பெருசாக இருக்கிறது எங்கெல்லாம் அது சரியான முறையல்ல, சிறிய கற்கள். இது ஒரு திக்ர், இபாதத். ஸல்லல்லாஹு சொல்லாங்க, தவாப் செய்வதும் கல்லறிவதும் இதெல்லாம் என்னத்துக்கு? இதெல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போ கல்லெறிவது திக்ர். ஆகவே அதையும் ரசூலுல்லாஹ்வுடைய வழியில் தான் நாம் செய்யணும். சிறிய கற்கள் கடலை போன்று அதையும் நாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தான் நாங்கள் வீசணும். ஆகவே கல் புறக்கிறதெல்லாம் முஸ்தலிஃபாவில் இல்லை. கல்லை நாங்கள் போகிற வழியில் புறக்கலாம், மினாவில் புறக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது நாங்கள் முஸ்தலிஃபாவில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். முஸ்தலிஃபாவில் தரிக்கிறது வாஜிப். ஆனால் நோயாளிகள், முடியாதவர்கள் என்ன செய்யலாம்? இரவுடைய நடுப்பகுதிக்கு பிறகு அவங்க மினாவுக்கு செல்லலாம், அவங்களுடைய தங்குற இடத்துக்கு. யார் வேலாத மக்களோட வந்திருக்கிறாங்களோ அவங்களும் அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கிறதுங்கிற செய்தியை நம்ம விளைக்கொள்வோம். மற்றவங்களாம் என்ன செய்யணுமாங்க, அங்கே நாங்கள் முஸ்தலிஃபாவிலே தங்கி இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ்.